வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Nokia 5.4 மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த Nokia 5.4 மொபைல் ஃபோனை இன்னும் விவரமாக பார்த்து இந்த மொபைலில் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த பதிவோட கடைசியில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு பொருளையும் அதோடைய ப்ரைஸ் டேக்கை பார்த்து அதை முடிவு பண்ணிட முடியாது, அது நல்ல ஒரு பொருளா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ப்ரைஸ் டேக் மட்டுமே ஒரு பொருளுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது கிடையாது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் சொல்கிறேன், அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் தவிர மார்க்கெட்டில் இன்றைக்கி வாங்குறதுக்கு நிறைய மொபைல் ஃபோன் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்றைக்கி ஒரு நான் சைனீஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய மொபைல் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வர்றது ரொம்ப கம்மி. மூணு கம்பெனி தான் இருக்குது. ஏசூஸ் அவங்க மொபைல் ஃபோன் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. சாம்சங் இந்த பட்ஜெட்டில் சாம்சங் மொபைல் ஃபோன் திரும்பி கூட பார்க்க முடியாது. இருக்கிற ஒரே உருப்படியான ஆப்ஷன் நோக்கியா. ஸோ சைனீஸ் மொபைல் ஃபோன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நோக்கியா மொபைல் ஃபோன் தான் ஒரே வழி. பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்லாம் பண்ணியிருக்காங்க. கார்னிங் ஒரிலா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்லிப் ஆகாமல் ஈஸியாக ஒரு கையில் பிடிச்சி மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் விரல் ரேகையோட அச்சு ஈஸியாக அதில் பதியும். ஆனால் ஒரு கேஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே சால்வ் ஆகிடும். நோக்கியா 5.1லாம் கிளாஸ் பாடி இருந்துச்சு, இப்போ இது டவுன் கிரேடா, இது கிளாஸ் பாடி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரத்துக்கு கிளாஸ் பாடிலாம் போட்டாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கட்டுப்படி ஆகாது. விலையும் ரொம்ப ஏற்றாம, லுக்கிலையும் மொபைல் ஃபோன் ரொம்ப மொக்காயிராமல் ஓரளவுக்கு ஒரு நடுநிலையாக கொண்டு வரணும் அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி தான் ஒரே வழி. அதனால தான் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் பிளாஸ்டிக் பாடி நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் USB Type-Cக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் இருக்குது. 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸ்பீக்கர் ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது, ஆனால் ரிங் டோன்ஸ்லாம் ஈஸியாக கேட்குது. பாட்டு கேட்கறதுனா நீங்கள் 3.5 ஆடியோ ஜாக்கெட் மொபைலில் கொடுத்துருக்காங்க, அது வச்சு நீங்கள் பாட்டு கேட்குறது நல்லது. டிஸ்பிளே ஒரு 6.39 இன்ச் IPS LCD பேனல் 720p அதாவது HD+ டிஸ்பிளே தான். இந்த பிரைஸுக்கு அவங்க ஃபுல் HD+ கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், அதுக்கு வேற மறுப்பே கிடையாது. அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் கொடுத்துருக்கிற டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நல்லா இருக்கு, பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. வியூவிங் ஆங்கிள்ஸ் சுமாராக இருக்கு. அவுட்டோர்லையும் சரி இன்டோர்லையும் சரி இந்த டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் படம் பார்க்குறப்போ இல்லை யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான், இல்லைன்னு சொல்ல. கேமரா மாடியூலில் பின்புறத்தில் 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. அது தவிர அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், அது வச்சு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பெருசாகவும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அந்த டெப்த் சென்சர் யூஸ் பண்ணி 48 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அல்ட்ரா வைட் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை, சுமாராக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் லோ லைட் கண்டிஷன்ஸ் இல்லை லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தாலுமே ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி தரம் நல்லாவே இருக்கு. 4K வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியாது. 1080p வீடியோ 60 frames per second தான் மேக்ஸிமில் ஷூட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் இல்லை. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு பிரத்யேகமாக இந்த கேமராவில் சினிமா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட். கேமராவில் மித்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் சுமாராக இருந்தாலுமே இந்த சினிமா மோட் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. 24 FPS நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ, அதுவும் இந்த 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். ப்ளஸ் இதில் ஓசோ சவுண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால சரௌண்ட் சிஸ்டமில் அந்த மைக்கெல்லாம் வச்சு எல்லா ஆடியோவும் ரொம்ப கிளியராக கேப்சர் பண்ணுது. ஆடியோ மட்டும் இல்லை, வீடியோக்குமே H-Log மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த H-Log மோடு ரொம்ப அட்வான்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருமே வீடியோ ஷூட் பண்ணுறப்போ H-Logல ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இமேஜ் கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த Nokia 5.4 மொபைல் ஃபோன் வச்சு H-Logல நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வீடியோகிராஃபி பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் இந்த H-Log மோட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரியப்படுவீங்க கண்டிப்பாக. சரி, பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனில் Snapdragon 662 தான் கொடுத்துருக்காங்க. இது Snapdragon 665, அதாவது போன வருஷம் Snapdragon 665 விட கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண ஒரு ப்ராசஸர்.
2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, 4GB இல்லாட்டி 6GB RAM வேரியன்ட். இரண்டுலேயுமே இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB தான். இந்த ஹார்ட்வேர் வச்சு நீங்கள் கேம் விளையாடுறப்போ ரொம்ப நேரம் நீங்கள் விளையாண்டாலும் ரொம்ப ஹீட் ஆகாமல் நல்ல ஒரு நார்மலான கேம்ஸ்லாம் விளையாடலாம். எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஹார்ட்வேரில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது. கேமிங் தவிர்த்து இந்த மொபைல் ஃபோனை நார்மல் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எந்த அப்ளிகேஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாம். ரொம்ப ஒன்றும் லேக் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் இதோடைய ஹார்ட்வேர் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேரும் தான். எந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர்லாம் கிடையாது, தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன், தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன், ஆட்ஸ் இது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மொபைல் ஃபோனில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மூலமாக 2 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு மேஜர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அது தவிர 3 வருஷம் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது நோக்கியாவுடைய ப்ராமிஸை கீப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பட் யூஐ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால எந்த விதமான எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. கால் ரெக்கார்டிங் முதற்கொண்டு இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. இந்த மொபைலில் மட்டும் கிடையாது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய எந்த மொபைல் ஃபோன்லையுமே அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், ரொம்ப ஒன்றும் ஹை அண்ட் ப்ராசஸர் கிடையாது, HD+ டிஸ்பிளே தான். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 4.5 mAhக்கான பேட்டரி போதுமான ஒரு பேட்டரி மாதிரி எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் தோணுது. 1.5 நாளுக்கு மேலே யூசேஜுக்கு வருது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது 10 வாட் சார்ஜிங் வரைக்கும் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. அட்லீஸ்ட் அவங்க 18 வாட் சார்ஜராக இந்த மொபைல் ஃபோனுக்கு அவங்க கொடுத்துருக்கணும். 4.5 mAh பேட்டரி தான், ஆனால் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு சார்ஜிங் டைம். நோக்கியா 5.4 மொபைலினுடைய விலை விவரங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வரும். விலையை பாருங்கள். மொபைல் ஃபோனில் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இருக்கிற அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுடைய தேவைக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரியான முடிவு எடுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.